பிரியமானவர்களே, நாம் அந்நிய பாஷை என்ற தலைப்பிலே நாம் பேசி வருகிறோம். அந்நிய பாஷை என்றால் என்ன என்பதை பேசினோம். அந்நிய பாஷை குறித்ததான தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம், அதை கொடுத்ததற்கான தேவனுடைய எதிர்பார்ப்பு, அந்த அந்நிய பாஷை அடையாளமாய் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, நவமான பாஷை அடையாளமாக சொல்லப்படுகிறதா, தேவன் இந்த பாஷையின் மூலமாக சாட்சி கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன, முதல் இந்த காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனம் என்ன, இவர்கள் பேசினவர்கள் யார், 120 பேருக்கா அல்லது 11 பேருக்கா 12 பேருக்கா, மன்னிக்கவும், இப்போ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள யார் காத்திருக்கும்படி சொல்லப்பட்டது, எங்கே காத்திருக்கும்படி சொன்னார், அவளுக்கு முன்பே பெற்றுக்கொண்ட பலம் என்ன, யார் தேவனுக்கு சாட்சியாக இருக்க முடியும், அடுத்து காலத்தை தவறாக உணர்ந்து கொள்ளுதல், 40 நாளுடைய நிகழ்வுகளும் அதற்கு பின்பான காரியமும், தவறாக உணர்ந்து கொள்ளப்பட்ட மேல் வீட்டின் சம்பவங்களை குறித்து மேலோட்டமாக நாம் பார்த்தோம். பெந்தேகோஸ்தே நாள் எத்தனையாவது நாள் என்றும் 2ஆம் அதிகாரத்திலே எத்தனை பேரோடு பேசினார் என்பதை பார்த்தோம். வாருங்கள், இப்பொழுது விரிவாக அதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியங்கள், பாஷைகள், ஆவியின் ஏவுதல், ஆவியானவர் கொடுக்கப்படுதல், அது 120 பேருக்கா அல்லது 12 பேருக்கா என்பதை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 1:1-2 தியப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். யாருக்கு தரிசனமானார்? தேவனுடைய வார்த்தைகளை யாரோடு பேசினார்? தம்மை உயிரோடு இருக்கிறவராக யாருக்கு முதலாவது அதிகமாய் காண்பித்தார்? தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு. ஏன் அவர்களுக்கு அவர் பேசுகிறார்? அவர்களுக்கு ஏன் அதிகமாய் காட்சி தருகிறார்? அவர்களைத்தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் காத்திருக்கும்படி சொல்லியிருந்தார். அவர்கள்தான் சாட்சிகளாய் இருப்பார்கள். அவர்கள்தான் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்து அதன் மூலமாக தேவனுடைய வார்த்தையை வெளியே கொண்டு செல்லக்கூடிய அப்போஸ்தலர்கள், அதாவது அனுப்பப்படுகிறவர்கள். 1:4 அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இவர்களுக்குத்தான் அது சொல்லப்பட்டது, எல்லோருக்குமாக அது இல்லை. இருந்தால் நிரூபிப்பது கொஞ்சம் கடினம், கொஞ்சம் இல்லை, கடினம். வாக்குத்தத்தம் நிறைவேற யாரை காத்திருக்கும்படி சொன்னார்? எருசலேமில். இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் இருக்கு என்று சொல்கிறவர்கள் எருசலேமிலே காத்திருக்க கூடுமா அல்லது எங்கேயாவது காத்திருக்கலாமா? ஏன் எருசலேமை காத்திருக்கும்படி சொல்லியிருக்கிறார் நமக்கு தெரியுமா? ஏசாயா 2:1-2 அங்கிருந்தால் தேவனுடைய வார்த்தை பரவுவதற்கான சாத்தியக்கூறுகளை தேவன் வைத்திருந்தார். எருசலேமை விட்டு போகக்கூடாது. 1:5 நீங்க படிச்சீங்கன்னா, வாக்குத்தத்தம் நிறைவேற அவர்கள் காத்திருக்க வேண்டிய இடம் எது என்றால்
அது எங்கேயா இருந்தாலும் ஆவியானவருக்கு வருகைக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? நீங்கள் எங்கே வேணால் காத்திருக்கலாம். ஆனால் எருசலேமுக்கு தான் ஜனங்கள் கூடி வருவாங்க. பாருங்கள், எருசலேமுக்கு தான் பண்டிகை இருக்கிறது. எருசலேமில் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை இருக்கிறது. பாருங்க, இந்த காரியங்களை தேவன் நிறைவேற்றுவதற்காக அவர்கள் அங்கே காத்திருக்க வேண்டிய அவசியம். 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சரி, காத்திருக்கிறாங்க. அப்போ கூடி வந்தவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? இயேசு அவங்களுக்காக என்ன பதில் சொல்றாரு? அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொன்னார். பாருங்க, அவங்க என்ன நினைச்சு கேட்கிறாங்களோ இருக்கட்டும், நம்முடைய பாட சம்பந்தமா நம்ம போயிட்டு இருப்போம். அப்போ இந்த ராஜ்யத்தை இக்காலத்தில் இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பேன்னு நினைச்சாங்க. அவங்களுடைய நினைவு ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை குறித்து இருக்குமா? சரி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி அவரிடத்தில் வரும்போது என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அவர்கள் இப்பொழுது எங்கே திரும்பி போனாங்க? 1:12 அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவுமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். மேல் வீட்டில் எத்தனை பேர் ஏறி இருக்காங்க? அவங்க பெயர் என்ன? அதையும் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம், மறுபடியும் சொல்லுவோம். 1ஆம் அதிகாரம் 13, 14, 15 அவங்க பெயர் உட்பட எல்லாத்தையும் சேர்த்து ஏறக்குரிய சீசர்கள் ஏறக்குரிய 120 பேர் கூடியிருந்ததாக அப்போஸ்தலர் 1, 13, 14, 15 நம்ம வாசித்தோம். சரி, 15ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எத்தனை பேர்கள் நடுவில் நின்று பேசுகிறார்? 12 பேரா 120 பேரா? 120 பேர். 15ஆம் வசனம், அந்நாட்களிலே சீசர்கள் ஏறக்குரிய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவில் பேதுரு எழுந்து நின்று. சரி, இப்போ 2ஆம் அதிகாரம் அதே நாளான சம்பவமா வேறொரு நாளா? அந்த நாளில் என்று இருக்கிறதா, இல்லை பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்று இருக்கிறதா? இப்போ 1ஆம் அதிகாரம் 15 நாட்கள்ல அந்நாட்களில் இருக்கா? அதே மாதிரி அந்த நாள் அப்படிங்கிறது மாதிரி இருக்கிறதா, இல்லை பெந்தேகோஸ்தே என்னும் நாளின் போதுன்னு இருக்கா, நாள் வந்த போதுன்னு இருக்கா? அப்படின்னா சில நாட்கள் ஆயிருக்கிறது நீங்க பாக்குறீங்களா? அவர்கள் எல்லாரும் என்ற உடனே நம்முடைய சிந்தனையில் என்ன ஓடுது? அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வதா, அறிந்து அவங்க எல்லாம் 120 பேரா அப்படிங்கிறத பெரும்பாலான மக்கள் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்றது இந்த மாதிரி பொய்யான அந்நிய பாஷை பேசுறதுல அவங்க ரொம்ப குறிக்கோள் உடையவங்களா இருக்காங்க. சரி, அப்போ 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். இந்த வசனத்தில் அவர்கள் எல்லாரும் அப்படிங்கிறதுக்கு இங்கே பதில் இல்லை. நாமும் இப்போ சொல்லலை, கொஞ்சம் காத்திருங்க. இப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சரி, வீடு முழுவதற்கு என்ன நடந்தது என்று நம்ம பார்க்கலாம். முன் சொன்னதை கொஞ்சம் நினைவு கூறுவோம். அப்போஸ்தலர் 1:4 அன்றியும் அவருடனே கூடி வந்திருக்கும் போது அவளை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானசானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானசானம் பெறுவீர்கள் என்று அப்போஸ்தலருக்கு சொன்னதை இங்கே சுட்டி காட்டுறார். சரி, அவர்கள் எல்லாரும் நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானசானம் பெறுவீர்கள் இல்லையா? அப்ப அவர்கள் எல்லாரும் என்ற வார்த்தையானது 120 பேரை காத்திருக்க சொன்னாரா, இல்லை எப்படி நமக்கு தெரியும்?
சரி, 2, 2, 3, 4 நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் இல்லை. அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இது அந்த 120 பேரா? அவர்கள் எல்லாரும் அது 120 பேரா? இன்னும் காத்திருப்போமே. அவங்க ஏன் கலக்கம் அடைஞ்சாங்க? 2ஆம் அதிகாரம் 5-6 வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். இப்போ இவங்க பேசுற பாசை ஒருத்தருக்குமே புரியாத பாசையா, இல்லை அங்கே கூடி வந்திருந்த அவங்களுடைய பாசையில இவங்க பேசினாங்களா? பாருங்க, இவங்களுக்கு அது புரியாத பாஷையா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அது புரிந்த பாஷையா இருக்கிறது. ஆனா அவங்க கேட்டாங்களா? சரி, கேட்டாங்கன்னு சொல்லுது. அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க. இன்றைக்கு இருக்கிற மக்கள் பாஷையானது அவங்களுக்கு அது விளங்குற பாஷையா விளங்காத பாஷையா? பாருங்க, இதெல்லாம் நம்ம ஒரு அடையாளமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களை நிரூபிப்பதற்காக செய்யப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். சரி, அவங்க என்ன சொன்னாங்க? இவங்க அப்படி கேட்கிறாங்க இல்லையா, அவங்க பாஷை வேற, இவங்க பாஷை வேற. அப்படி இருக்க இந்த கலிலேயரான மனுஷங்க எப்படி இந்த பாஷை பேச முடியும் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு அவங்களுக்குள்ள வந்துச்சு. அப்போஸ்தலர் 2:7 எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? ஏன் உங்களுக்கு பிரமிப்பாச்சு? இப்ப கலிலேயர் இந்த பாஷையை பேசல, அவங்க பாஷை இவங்க பேசாத அப்படின்னால அவங்களுக்கு ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது. அது என்ன பாஷையில் பேசுறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க 8ஆம் வசனத்துல. அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவங்க பேச கேட்கிறோமே, இது எப்படி? அப்படியான பெந்தேகோஸ்தே நாட்களே ஆவியானவருடைய வருகையிலே அந்த ஞானசானத்திலே அப்போஸ்தலருக்கு அக்னிமயமான பிரிந்திருக்கு நாவுகள் போல காணப்பட்ட அந்த நாவுகளுடைய காரியங்களை இவர்கள் அறிந்து விளங்குச்சா விளங்கலையா? யாருடைய பாஷைன்னு கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலையா? பாருங்க, அப்போ அவங்க சொன்னாங்க தங்கள் தங்கள் பாஷையில் பேசினார்கள், ஜென்ம பாஷையில் பேசினார்கள். இன்னும் அவங்க கூட சொல்றாங்க பாருங்க, அங்கே வந்த தேசத்தார் விவரிக்கப்படுறாங்க. 2ஆம் அதிகாரம் 9-10 பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மொசபொத்தோமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனா பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசையில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும். சரி, அவங்க தங்கள் தங்கள் பாசுறதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஜென்ம பாஷையில பேசுறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து வேற என்ன கண்டுபிடிச்சாங்க? அவங்க எல்லாம் பேசினாங்களே, என்னதான் பேசினாங்க? 2ஆம் அதிகாரம் 11-12 அவங்க பேசினதை கீழே இருக்கிறவங்க புரிந்து கொண்டாங்களா புரியலையா? அவங்களுக்கே அவங்க பேசின பாஷை புரிஞ்சிச்சு, அது அவங்க பாஷையா இருக்கிறது. அப்படியானா அந்நிய பாஷை என்பது இவங்களுக்கு தெரியாத அந்த புதிய பாஷை தான் அந்நிய பாஷை. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது, இவங்களுக்கு தெரியல. அப்படியானா கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், எதுவும் அர்த்தம் இல்லாத ஒண்ணுமே கிடையாது. அப்போ அவங்க என்ன பேசினாங்க என்று அவங்க எல்லாரும் புரிந்து கொண்டார்களா? 2ஆம் அதிகாரம் 11-12 கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். பாருங்க, வெறும் உளறலா, வெறும் லபலபர் சொல்றாங்க இல்லையா, அதுவா தேவனுடைய மகத்துவமா? பாருங்க, அந்த ஜென்ம பாஷையும் அவங்களுக்கு விளங்கின பாஷையும் உளறல் மாதிரி ஒரு பாஷையாது, இல்லை ஒண்ணுமே இல்லாம அந்த பாஷையாது. பாருங்க, இன்றைக்கு பேசுகிறவங்க ஒரு நூதனமான காரியமா செய்யறாங்க பாருங்க. அது அர்த்தம் இல்லாது இல்லை, ஆனாலும் அது பாஷையும் இல்லை கண்டிப்பாக.
அப்போது இவங்க என்ன செய்தாங்கன்னா அவங்க பேசின பாஷையை அவங்க புரிந்து கொண்டாங்க. அப்போ எல்லாரும் ரொம்ப பிரமித்து மறுபடியுமாக சந்தேகப்பட்டு இது என்னமா முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பும் ஆச்சரியமும் கலக்கமும் ஆயிடுச்சு. சிலருக்கு ஏன் அது புரியல, சிலர் ஏன் இப்படி சொன்னாங்க, அது அவங்க பாஷை இல்லாமல் இருக்கணும். அவங்க பாஷை இருந்ததுனால அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு அந்த பாஷை தெரியல, அவங்க வேறு ஒரு பகுதியிலேருந்து வந்தவங்க, அந்த பாஷை இவங்களுக்கு இல்லை தெரியல. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார் என்று 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பரியாசம் பண்ணாங்க. இப்பொழுதுதான் நம்ம அந்த பதில் சொல்றோம், அவர்கள் என்ற வார்த்தைக்கு. இப்பொழுது அந்த அவர்கள் எல்லாரும் அவர்கள் யார் என்று அவரே சொல்லுகிறார். எப்படி தெரியும்? அப்போஸ்தலர் 2:14 அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அப்போ பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேரோடு எழுந்து நின்றாருங்க? 120 பேரோடு. அப்படிதான் அந்த வார்த்தையை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:15 அந்நாட்களிலே சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. ஆனால் இங்கே எத்தனை பேருங்க பாருங்க, இங்கே 120 பேர் சொல்றாரா? அப்படி சொல்லவே இல்லையே. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி. அப்ப 11 கூட நின்று சொல்றீங்க, 120 பேர் ஏன் சொல்ல முடியாது? 120 பேரோட கூட நின்று ஏன் சொல்லக்கூடாது? நாம் ஒரு புதிய அர்த்தங்களை கற்பிக்க கூடாது. சாட்சியா இருக்கிறதுக்கே யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் முதற்கொண்டு அவங்கள இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் வரைக்கும் தேடினாங்களே, சாதாரணமா எல்லாத்துக்கும் இந்த வேலை சாட்சியா வச்சிருவார் அவரு? அவங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்துருவாரா? பாருங்க, அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த வாக்குத்தத்தை அவங்களுக்கு தான் சொன்னாரா? பாரு, அப்ப சொன்னார் நீங்க நினைக்கிறது மாதிரி வெறி கொண்டவங்க இல்லை, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. தீர்க்கதரிசியாகி யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து இருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் நாவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லியிருக்காரு. அப்ப இங்கே இந்த ஊழியக்காரர் ஊழியக்காரியம் எல்லாம் ஊற்றியிருக்கிறதாக நீங்க பாக்குறீங்களா? 11 பேரோடு தான் அவர் வெளிப்படையா சொல்றார். இவங்களுக்கு அந்த என்ன அளிக்கப்படுமா? மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேங்கிறார். பாருங்க, அது நடக்கும். அப்போ அதை பின்னாடி சொல்றார். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த வேலையை தானா எல்லாருக்கும் அது வந்துடும், அபிஷேகம் பெற்று விட்டீர்களா, அவங்க சொல்லுகிற செயலே ஒரு பெரிய நூதனமாகவும் ஆச்சரியமாகவும் அல்லது ஒரு வித்தியாசமான செயலாக இருக்கும். நான் 1990 ஞானஸ்நானம் பெற்றேன், 96 அபிஷேகம், 96 ரட்சிக்கப்பட்டேன், 2000 அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இது அப்படிதான் அங்கே அந்த வசனத்தில் இருக்கா? இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பொதுவாக தலையில வைத்து கூட கையில் வைக்கிறாங்க. இன்றைக்கு யாராவது தலையில கை வைக்க அதிகாரம் இருக்கிறதா? இன்றைக்கு இருக்கிற பிரசங்கியார்களுக்கு வரங்களை பகிர்ந்து கொடுக்கிற அதிகாரம் இருக்கா? இன்றைக்கு இருக்கிற பிரசங்கியார்களுக்கு புதிய சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறதா? பாருங்க, ஜெகோவா மக்கள் இப்படி சொல்றாங்க இல்லையா? இன்னைக்கு பெந்தைகாஸ்து மக்கள் தேவன் என்னோடு பேசினார், இயேசு என்னோடு பேசினார், ஆவியானவர் என்னோடு பேசினார் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? எல்லாம் போய் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக அவர்கள் சொல்லுகிறார்கள். தேவனுடைய வார்த்தை நமக்கு பின்னாடி நம்ம கீழே வரப்போன ஒரு பாடம். இப்போ நம்ம அந்நிய பாஷை தான் பேசிட்டு வர்றோம். இன்னும் தீர்க்க தரிசனம் இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசுவாரா அதையும் சொல்லுவோம். நிறைவானதை பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த கிரமம் பற்றி நம்ம எல்லாம் சொல்ல போறோம். அப்போ இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு இருக்கிற புதிய சத்தியங்கள் உட்பட எத்தனை பைபிள் நீங்கள் தொடர்ந்து எழுதுவீங்க?
இந்த பைபிள் எதுக்கு? அதுதான் பழைய பதிப்பு, பழைய ஏவுதல், புதிய ஏவுதல் கொண்டு வரலாம்ல. கொண்டு வர முடியாது, யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்கள. பாருங்க, கலாத்தியர் 1:6 அவங்க சபிக்கப்பட்டவங்களாயிடுவாங்க. தேவன் பேசாதிருந்தும் பேசுகிற, பொய் சொல்லுகிற கள்ளத்தனமான மக்களாக இருப்பாங்க. எரேமியா, எசேக்கியேல் 23, 13 இது மாதிரி மக்களாக இருப்பாங்க. இன்னைக்கு சாரம் இல்லாத சாந்த பூசற மக்களாக இருப்பாங்க. இன்றைக்கு இருக்கிற பிரசங்கியார்களுக்கு மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை கொடுக்கப்படுகிறதா? சும்மா சொல்லிட்டுறாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் அப்போஸ்தலருக்கு ஏன் கொடுக்கப்பட்டது தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாக்குவதற்காக. அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான பலத்த செய்கைகள், பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்கள் நாம் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் சாட்சி கொடுத்த வசனங்கள். இதுக்கு போய் காத்திருந்தா என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. பிரியமானவர்களே, அப்போ இந்த காரியங்களிலே இன்றைக்கு இவங்களெல்லாம் விளங்குன, அநேகருக்கு புரிந்த ஒரு பாசையை பேசினாங்க. தங்கள் ஜென்ம பாசையில பேசினாங்க. தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மக்கள் அந்நிய பாஷை என்ற பேரில் வெறும் சவுண்டை கொடுத்துட்டு, வெறும் உடல்னு சொல்லிட்டு பயங்கரமான மாயஜாலம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதில் ஜீவன் இருக்கிறது. பகுத்து படியுங்கள், அது உங்களை புத்திசாலிகளாக ஆக்கும். நன்மை தீமை அறிந்து கொள்ள பூர்ண வயதுள்ள தேவனுடைய வார்த்தைகளை பூர்ணமாகுங்கள், அது உங்களை பகுத்து பார்க்கும். அப்படியானால் பிரியமானவர்களே, நாம் என்ன பேசினோம் என்றால், யாருக்கு தரிசனமானார், யாரோடு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களை பேசி கொண்டிருக்கிறார், தம்மை உயிரோடு இருக்கிறவராக யாருக்கு காண்பித்தார் என்றால் அப்போஸ்தலருக்கு தான் சாட்சிகளாய் அவங்க இருக்கும்படி தான் சொல்லியிருக்காரு. இப்போ வாக்கு தத்துவம் நிறைவேற அவங்க எங்கே காத்திருக்கணும்னா எருசலேமில் காத்திருக்கணும். எங்காவது காத்திருக்க முடியாது. அப்போ கூடி வந்தவங்க என்ன கேட்டாங்கன்னா, எருசலேமில் இக்காலத்தில் ராஜ்யத்தை கொடுப்பேன்றாங்க. அவங்க தேவனுடைய காரியங்கள் மேல் நம்பிக்கையே இல்லை, அதிகமான காரியங்கள் இல்லை. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியோட வரும்போது எப்படி இருப்பாங்க? பெலன் அவங்களுக்கு இருக்கும். இப்போ அவங்க மேல் வீட்டில் எத்தனை பேர் ஏறினாங்க? மேல் வீட்டில் 120 பேர். அந்த 1ஆம் அதிகாரம் சம்பவமும் 2ஆம் அதிகார சம்பவமும் வெவ்வேறு நாட்களுடையது என்ன நமக்கு தெரியும். 1ஆம் அதிகார சம்பவம் 120 பேரோட, 2ஆம் அதிகார சம்பவம் 11 பேரோட. அப்போ இது நமக்கு தெளிவாக தான் அவர் பேசுகிறாரு, அதை நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். அப்போது இது தேவன் திட்டமிட்டபடி அவருடைய செயலை முடித்து இந்த நாட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளும்படி, அடையாளமாக இருக்கும்படி இந்த வேலைகளை அவர் செய்திருக்கிறார். அவங்க என்ன பேசினாங்கன்னு அவங்க எல்லாம் புரிஞ்சுட்டாங்களா? தேவனுடைய மகத்துவங்களை அவங்க பேசினாங்க. அவங்க யாருன்னு இப்பொழுது 1ஆம் அதிகாரத்துக்கு 2ஆம் அதிகாரத்துக்குரிய வித்தியாசங்களை நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இப்படி நாம் தேவனுடைய வார்த்தைகளை கருத்தோடு ஆராய்ந்து பார்ப்போம், அதில் இருக்கவைகளை ஏற்றுக்கொள்ளுவோம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நீதியும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் கூட்டுதல் குறைத்தல் செய்கிறவர்கள் தேவனை நாங்கள் பொய்யராக்குகிறோம். சத்தியம் எங்களுக்குள் இராது. சுய புத்தியின் மேல் நாங்கள் சாய்ந்திருக்கிறோம். நாங்கள் முதலாவது கூட்டினால் பொய்யனாய் இருப்போம். பிதாவே, நீர் உம்முடைய வெளிப்படுத்தியிருக்கிற வார்த்தைகளை கவனமாய் படிக்கவும், கருத்தோடு படிக்கவும், கேட்கிற பிள்ளைகளுக்கு ஞானமும் உணர்ந்து கொள்வதும் பரத்திலிருந்து தரும்படியாகவும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் முன்பாக தாழ்த்தியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வேண்டிய நன்மைகளை கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பரத்திலிருந்து உணர்ந்து கொள்வதை தாரும். அவர்கள் சத்தியத்தை உணர்ந்து கொண்டு 120 பேருக்கும் 12 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை காண உதவி செய்யுங்க. தேவன் கொடுத்த அதிகாரத்தை மீறாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிதாவே, யாருக்கு சொல்லப்பட்டது, யாரை காத்திருக்க சொன்னார், யார் சாட்சிகள், யாருக்கு வாக்குத்தத்தங்கள் செய்யப்பட்டது, இதெல்லாம் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உடைய பிள்ளைகளுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். மற்றும் ஒரு பாடத்திலே ஆரம்ப கால சபையில் அந்நிய பாஷை பேசுவதில் கர்த்தர் கற்பிக்கிற கிரமத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம்.
இன்றைக்கு பேசுகிற சபையாரும் ஆரம்ப நாட்களில் பேசுகிற சபையாருக்கும் உள்ள பெருத்த வேறுபாடை பார்த்து அது ஆவியானவர் தானா இல்லது அவங்க பெற்றிருக்கிற ஆவியா என்பதை நாம் பார்க்க போகிறோம். பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும்.